அருணாச்சலம் படத்தில் சொல்லுவாங்கல்ல, முழுக்க முழுக்க தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் திரைப்படம், அந்த மாதிரி முழுக்க முழுக்க சென்னையில் எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு திரைப்படம். நான் மகான்ல பொல்லாதவன் வந்து எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். படத்தில் வந்து எல்லாமே அனமார்பிக் லென்ஸ் தான். ஷூட்டை நல்ல போலீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறமா போலீஸ்காரர்கிட்ட போய் சார் ப்ரீ வெட்டிங் ஷூட் சார் அப்படின்னும். தி மாதேவன் ஷோ. ஹலோ அஸ்வன். ஹாய். வணக்கம். வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. கிரேட்ஃபுல். ஆக்சுவலி உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். ரியலி ரொம்ப பிடிக்கும். அகடமிக்லாம் சொல்ல நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரெண்டாவது தடவை சொல்லும் போது தான் பயமாகவே இருக்கு. ஐயா நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லிட்டு வந்தேன், நம்ம போங்க செம்ம அப்படின்ட்டு இருந்தேன். நம்மளோட கான்வர்சேஷனில் சும்மா ஸ்வைப் பண்ணி பார்த்தேன் நான். ஓகே. கடைசியாக நீங்கள் உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் லிங்க் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. கப்பிள் ஃப்ரெண்ட்லி படம் பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான சந்தோஷம் இருந்துச்சு. ஒன்று, அஸ்வின் சந்திரசேகர் முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டாவது, கப்பிள் ஃப்ரெண்ட்லி முழுக்க சென்னையை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ். மேஜிக் சிட்டி கதா? மேஜிக் சிட்டியே தான். ஆமாம், இங்கே தானே ஃபுல்லாக இருந்தேன். அதனால் கண்டிப்பாக சென்னைங்கிறது எனக்கு ஒரு பர்டிகுலரான எமோஷன். அது ஏன்னு தெரியல. யாராவது சென்னை பற்றி பேசினாலே ஒரு கோவம் வந்துடும். சென்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் சென்னை தான். சிங்கார சென்னை எப்படியாச்சும் இன்டெப்த்தாக காமிச்சிடணுன்ட்டு காமிச்சோமான்னு தெரில, பட் மேக்ஸிமம் தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அஸ்வின் சென்னை சினிமா, வாட் இஸ் திஸ் கனெக்ட்? எனக்கு சென்னை விட்டு போகணுன்னா மட்டும் எனக்கு ஒரு மாதிரி ஏதோ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான். ஸோ இந்த சென்னையை விட்டு போனாலே ஒரு மாதிரி இதாக பதட்டமாயிரும். இப்போ ஏன் நம்ம அங்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு. அதனால் நான் அதுக்கெலாம் அழுது போராடிலாம் இருக்கேன். எனக்கு சென்னையை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு சென்னையிலே விட்டுருங்க அப்படிமே. இப்போ இங்கே சித்தி எல்லாருமே சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் அங்கங்கே இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஊரை பற்றி சொல்லுவாங்கல்ல. எனக்கு வந்து சென்னை தான். என்னன்னாலும் நீங்கள் எங்கே வேணால் போக, சென்னை தாண்டி எதுவுமே இல்லைங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அதனால இந்த கதையும் நான் எழுதும் போது எனக்கு வந்து 2 கேரக்டர்ஸு சென்னையில் தான் இருக்கணும். அது என்ன லாங்குவேஜில் வேணா இருக்கட்டும், ஜியாகிரஃபி வந்து சென்னை தான். ஸோ சென்னையை நம்ம இன்டெப்த்தாக காமிச்சே ஆகணுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு லவ் இருந்துச்சு. அருணாச்சலம் படத்தில் சொல்லுவாங்கல்ல, முழுக்க தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் திரைப்படம், அந்த மாதிரி முழுக்க சென்னையில் எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு திரைப்படம். தமிழ்லையும் எடுக்கணும் ரொம்ப ஆசை தான். தெலுங்குல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, ஏன் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. அதனாலையும் சென்னையும் விட்டுறக்கூடாதுன்னு இருந்துச்சு. அதனால சென்னையை காமிக்கணும்னு ஒரு பயங்கரமான இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நான் ரொம்ப பிடிக்கும். சினிமாட்டோகிராஃபர் ஆகணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கான தேடல்கள் தான் நிறைய இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் அந்த ஏஸ்தட்டிக்காக பார்க்குறது. அது ஏஸ்தட்டிக்னு சொல்ல முடியாது. நான் எடுக்கிற ஃபோட்டோ தான் ரொம்ப கொடூரமாக இருக்கும். நானே அது ஏஸ்தட்டிக்குன்ட்டு வெளில ஏமாத்தின்னு இருப்பேன். அப்படி இருக்கிற கட்டத்தில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எனக்கு வந்து சரி இது வந்து டைரக்ஷன் நோக்கி போச்சு. அதில் ஒரு சில படங்கள்லாம் இருக்குது. ரொம்ப சொல்லப்போனால் நான் இதில் சொல்கிறத ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். நான் மகானில் பொல்லாதவன். அது ஏன் எனக்கு ரீசன், நான் மகானில் பொல்லாதவன் வந்து எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். இந்த படம் எப்போது எனக்கு எதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக ஏதாச்சும் இருந்தால் கூட என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி தான் பொல்லாதவன் பொல்லாதவன் படம் பார்ப்பேன், நான் மகானில் பார்ப்பேன். இது 2 தான் எனக்கு பயங்கரமான ஒரு காசாக இருக்கும். பண்ணால் ஒரு நான் மகானில் பொல்லாதவன் மாதிரி ஒரு படம் ஒன்றுன்ட்டு. அது ஏன் எதுக்கு ரீசன் எனக்கு தெரியல. எனக்கு அந்த 2 படம் பயங்கரமாக க்ளோஸ் டு ஹார்ட். அப்போ அங்கேருந்தே பேசுவோம். நான் மகானில் தேட்டரில் பார்த்ததை பற்றி சொல்லுங்கள். வெற்றியில் தான் பார்த்தேன். இன்னும் ஞாபகம் ஃபஸ்ட்டு வெற்றி குரோம்பேட்டில் தான் பார்த்தோம். ஸோ பார்க்கும்போது எனக்கு அந்த கார்த்தி சார் கேரக்டர், எனக்கு அந்த கதை என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு அந்த கேரக்டர் பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் அப்படியே அந்த கேரக்டர் ரெப்ளிக்காவே நம்மளாக இருப்போம். அவர் பண்ணுற ஃபன் சரி, அவர் பண்ணுற லவ் சரி, அவர் பண்ணுற ரிவெஞ்ச், அந்த பெயின் சரி, எல்லாமே நம்மளை ஓன் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் சேம் பொல்லாதவன் அதே தான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த தனுஷ் சார் அந்த பல்சர் பைக்கு, அவர் அதுக்கு அவஸ்தப்படுறது, அது ஒவ்வொரு வாட்டி போய் ஷோரூமில் போய் விசாரிச்சுட்டு வர்றது, அது எல்லாமே எனக்கு பைக்ஸ்னால் பிடிக்கும். ஸோ அதனால் எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறமா அந்த பைக்னால் ஒரு பிரச்சனை, ஸோ ஏன் இவனுக்கு இந்த பிரச்சனை வருது சொல்லிட்டு நான் தனுஷ் சாராக நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். எனக்கு அதனால் அந்த கார்த்தி சார் கேரக்டர், தனுஷ் சார் கேரக்டர் வந்து பயங்கரமாக பர்சனலாக அட்டாச்சான கேரக்டர். அண்ட் எனக்கு அந்த 2 படம் தான் எனக்கு டைரக்ஷன் சைடு வந்துச்சு. இப்போ போர் அடித்தாலும் எனக்கு என்ன இருந்தாலும் நான் மகானில் பொல்லாதவன் பார்ப்பேன். அது ரொம்ப பிடிக்கும் அந்த படம். இறகை போலையெல்லாம் வந்து ரிங்டோனாக வச்சு சுற்றிட்டு இருந்தேன். இறகை போல அந்த பொல்லாதவனில் அந்த பைக் தீமு எல்லாமே ஒரு கடை ரிங்டோனாக வச்சு சுற்றிருந்தேன். அப்போ ஒரு கொரியன் மொபைல் வச்சுருப்பேன். சுற்றி லைட் எரியும். அதெல்லாம் அடித்தாலே அது ஃபுல்லாக அந்த பஸ்ஸு, இந்த நம்ம பஸ்லலாம் சுற்றி லைட் எரியலாம், அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபோனு. அப்போல்லாம் வந்து இந்த இறகை போல இந்த இதுதான் ரிங்டோனாகவே இருக்கும். ரீசெண்டாக ஒருத்தர் நான் சொல்லிட்டு இருந்தேன், வேட்டை மன்னன் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, அதை நான் வந்து அந்த மாதிரி ஒரு கொரியன் MP3 பிளேயரில் தான் பார்த்தேன்.
ஆ MP4 பிளேயரில் MP4 பிளேயரில் தான் பார்த்தேன். ஒரு பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நெல்சன் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சாரு, ஆமாம் நாங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு. கொரியன் மொபைல்னா அப்படின்னு கேட்டார் அவர். ஆனால் நமக்கு புரியுது பாருங்க, அதுதான் 1500 2000 பயங்கரமாக லைட் அடிச்சு செம்மையாக இருக்கும் கொரியன். அதோட சவுண்டு தான் பீக்காக இருக்கும், அப்படியே பக்கத்து வரைக்கும் கேட்கும். நாங்கள் வர மாட்டிப்போம், ஸ்கூலில் டியூஷன்லாம் மாட்டிப்போம். கொரியன் மொபைல் யாராவது வச்சுருந்தாங்கன்னா ஓ தெரியாமல் ரிங் அடிச்சிருச்சுன்னா அது அலறிடும்ல, ஆமாம் ஆமாம் அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. யா கொரியன் மொபைல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா ஃபஸ்ட்டு நான் வீட்டில் அடை பிடிச்ச வாங்கினது கொரியன் மொபைல் தான் வாங்கி கொடுத்தாங்க. அது பாருங்க, அதுக்கு பேரே கொரியன் மொபைல்னு வந்துருச்சு. அதுக்கு கம்பெனி பேர்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரியாது. அடுத்து என்ன? ஓகே, சினிமோகிராஃபின்னு ஆரம்பித்தோம். ஆமாம். ஸோ இப்போது படத்துக்குள்ளே நுழையணும். இப்போ நம்மளுக்கு இருக்கிற சோர்ஸஸ் என்னென்ன கான்டாக்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் தேடுவோம்னு சொல்லிட்டு எந்த கனெக்ட் இல்லை. அப்புறமா தான் நம்ம இந்த ஃபேஸ்புக்கு, அப்போ அந்த ஆர்குட்லாம் ஒன்று இருக்கும். யாரா இருக்காங்க செலிப்ரிட்டிஸு, செலிப்ரிட்டியோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, இல்லைனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இல்லைனா எல்லாருக்குமே மெசேஜ் தட்டி விட்டுனே இருப்பேன். ஹை 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 ஒரு டார்ச்சரான சுச்சுவேஷன் இருந்தாலும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, எதா பண்ணுறீங்க இப்படி. ஆனால் அவங்கக்கிட்ட வாய்ப்புன்னு கேட்க மாட்டோம், பட் அவங்கக்கிட்ட பயங்கரமாக இன்வால்வ் ஆகிட்டே இருப்போம். ஸோ அப்படி எனக்கு ஒரு 2-3 ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் கிடச்சிது. அவங்கக்கிட்ட நான் பேசி 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 அப்புறமா மீட் பண்ணேன். அப்புறமா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்க கான்டாக்ட் கிடைக்கும் போது வள்ளிகாந்த் சார்னு ஒருத்தர், யார் அவர், செம்ம படம் டைரக்டர், செம்மன் ஜிவி பிரகாஷ் சார் பட டைரக்டர். அவர் வந்து அட்லி சாரோட ராஜாராணியில் கோ டைரக்டராக இருந்தார், அண்ட் பாண்ட்ராஸரோட கோ டைரக்டர் கூட அவர். ஸோ அப்போது அவர் கூட ட்ராவல் ஆகிட்டே இருந்தேன். ஸோ அப்போது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு மெமரிஸாக இருந்துச்சு. அவர் கூட அப்போ ராஜாராணியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்தது. அப்போ அவர் கூட பைக்கில் வச்சுன்னு சுற்றின்னு இருப்பார் பிரசாதுக்கெலாம். வாடா போலாண்டா அப்படின்னு சுற்றிட்டு இருப்பார், டீ கிட்ட. அப்போ ஜார்ஜ் வில்லியம்ஸ் சார்லாம் இருப்பார். இப்போ ஜார்ஜ் வில்லியம்ஸ் சார் கூட நல்லா பேசுகிறேன். அப்போல்லாம் அப்போ நான் இன்னும் சினிமாக்குள்ளாரே வரல. ஸோ அப்போல்லாம் அது நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. அவர் தான் வந்து பாண்ட்ரா சார்கிட்ட சேர்த்து விட்டார். இந்த மாதிரி சார் எங்கிட்ட பையன் இருக்கான், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொன்னோன்னா, அப்புறமா சார் கூட சேர்ந்ததுக்கப்புறம் அதோட அனுபவமே டோட்டல் வேறு. சார் வந்து எப்போவுமே எழுதுவார். அவர் பென்னு பேப்பர் வச்சு அந்த வெள்ளை பேப்பரில் ஃபில் பண்ணுறது தான் சாரோட பயங்கரமான அந்த க்ரியேட்டிவ். ஸோ அதெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளாம் லேப்டாப்பில் தட்டணும், ஆனால் அவர் இப்போ வரைக்கும் ரைட் நோ வரைக்கும் அவர் பெண்ணில் தான் எழுதுவார் சார். எழுதிட்டு அப்புறமா எங்களுக்கு டிடிபி அடிக்க கொடுப்பார். டிடிபி அடிக்க கொடுக்கும்போது தான் அவர் வந்து இது போய் அடிச்சிட்டு வாடா அப்படின் போது தான் நம்மளுக்கு தான் ஹிந்தி தானே வரும், தமிழில் எழுதுவார் அவர். தமிழ் டிடிபி அடிக்கும் போது தான் அப்போ திணறுவேன். ஆனால் அவர்கிட்ட சொன்னால் மாட்டிப்போம். அதனால் எப்படியாச்சும் அது கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க பயங்கரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் இப்போது பயங்கரமாக டிடிபி எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் தமிழில். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது சம்டைம்ஸ் இதெல்லாம் நமக்கு பேசிக் வேலை மாதிரி தெரியுது இல்லை? ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த பேசிக் வேலைகள் சினிமாவுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அது இப்போ இந்த டிடிபிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு சார் என்ன யோசிக்கிறாருங்கிறதே எனக்கு அதில் தான் தெரியும். அவர் சின்ன சின்ன எழுத்தே வந்து அவர் வந்து இப்போது ஒரு கதை சொல்லணுன்னா கதையோட அட்மாஸ்ஃபியர் எழுத்தில் சொல்லுவார். இங்கே மழை பெய்யுது, அந்த புல்லில் ஈரக்காய் இருக்குது முதல் கொண்டு எழுதுவார். ஸோ நம்மளுக்கு அது ஃபீல் வரும். இது வந்து நம்ம நரேஷன் சொல்கிறத விட அவர் எழுதும் போது நம்மளுக்கு அந்த இருக்கும் அந்த கிளைமேட்டு, அந்த கிளைமேட்டில் அந்த கிராஸில் இருக்க டியூ ட்ராப்ஸ் முதல் கொண்டு அவர் எழுதுவார். அதெல்லாம் வந்து அவ்வளோ டீட்டெயில். அது நம்ம படத்தில் பார்க்கும்போது அது தெரியுதா தெரியலையாங்கிறது நம்மளுக்கு செகண்டரி. ஆனால் அந்த டீட்டெயிலிங் பாயிண்ட் எழுதும் போது அது பயங்கரமான ஃபீலாக இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ யாராச்சும் படிக்கும் போது இவ்வளோ டீட்டெயில் இருந்தால் தான் அந்த ஃபீல் வருது, சும்மா ஏனோ தானே நம்ம எழுதிட முடியாது அப்படின்னு சொல்லுவோம். பயங்கரமாக அவர்கிட்டலேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். அண்டு அவர் வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரி காஸ்டியூம் தான் பார்க்கணும், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்ஷன் தான் பார்க்கணும், இவங்க க்ரௌட்ஸ் பார்க்கணும், இப்படின்னு தான் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுவார். ஆனால் அப்படி கிடையாது. ஆர்ட் டைரக்டர் பார்க்கணும், காஸ்டியூமும் நோட் பண்ணிகிட்டு இருக்கணும், காஸ்டியூம் பார்க்கணும். ஸோ எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ணுவாப்புல. ஸோ அப்போ என்ன ஆகும்னா எல்லா வேலையிலையும் நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சிடும், இதுதான் அந்த வேலை அந்த வேலை. ஸோ அவர் அசோசியேட் டைரக்டர் வேலை, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைலாம் கிடையாது. கேடர் தான் அசோசியேட், அசிஸ்டன்ஸ்லாம் அசிஸ்டன்ட் அசோசியேட் வேலையும் பார்க்கலாம். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு பயங்கர ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுருவார். ஸோ அதெல்லாம் எனக்கு பயங்கர லேர்னிங் இருந்துச்சு அவர்கிட்ட. ஏடி வாழ்க்கையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது மோஸ்ட் மெமரபிள் டேன்னு என்ன? மோஸ்ட் மெமரபிள் டே ஏடி வாழ்க்கையில் ப்ரெஷர் இருக்கும் பயங்கரமாக. ஸோ இது நம்மால் பசங்கட்டோ கதகளி இதெல்லாம் வந்து கதகளிலாம் எனக்கு இன்னமும் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நேச்சர் ஒரு கதைக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கிறது தான். நாங்கள் வந்து எனக்கு கதகளி வந்து நிறைய சீக்வன்ஸ் ரெயினாக இருக்கும். ஆனால் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக ரெயின் எஃபெக்டே நாங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். எல்லாமே நேச்சுரல் ரெயின் தான். நாங்கள் ஒரு பம்பை வச்சுட்டு ரெடியாக வச்சுருப்போம் ரெயின் அடிக்கிறதுக்காண்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ரெயின் வரும். ஸோ அந்த என்னென்னா மொத்தமே 2 காஸ்டியூமு.
ஸோ திரும்ப அந்த காஸ்டியூம் அயன் பண்ணிட்டு திரும்ப நாங்கள் வேறு செட்டில் யூஸ் பண்ணோம். ஸோ நிறைய தப்புகள்லாம் நடக்கும். அதெல்லாம் இப்போ சொல்லலாம். எக்கச்சக்க தப்பு நடந்திருக்கும். காற்று செருப்பை மாற்றி போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து சிலது அவருக்கு தெரியும். சிலது அப்பப்போ சமாளிச்சு அமிச்சாச்சு. அமிச்சாச்சு. சிலது அவர் பார்த்துட்டு போங்க நான் போய் கரெக்டாக பண்ணுங்கன்றார். பயங்கரமாக அவர் ஒரு பயங்கரமான ஹெக்டிக்கான சுச்சுவேஷனில் காஸ்டியூம்லாம் மாற்றிலாம் கொடுத்துருக்கேன். கொடுத்ததில் அப்புறமா ஸ்கிரிப்ட் படித்து பார்த்தா இது அடுத்த நாள்னு இருக்கும். ஓ இது அதே நாள் நடக்கலையோ அப்படின்னு போது அப்புறமா சார்கிட்ட போய் அவர் ஸ்பாட் எடுத்துகிட்டு இருக்கும்போது சார் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஆகிடுச்சு சார் அப்படின்னா உடனே அவர் ஷாக்காக பார்ப்பார். பார்த்தோன்னா ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் 2 பேருமே. ஸோ அப்போது திரும்ப ஷூட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த காஸ்டியூம் மட்டும் மாற்றிட்டோம்னு சொல்லிட்டு ஏன் என்னாச்சுன்னா இல்லை இது அடுத்த நாள் செட்டப்பு இன்றைக்கி ஈவினிங் நினச்சிட்டோம். அவர் அங்கே போய் சமாளிச்சிருவார். அவர் நினச்சா அந்த நேரத்தில் டப்புன்னு அசிஸ்டன்ட் மாற்றிட்டான் தெரியாமல் இன்னும். அப்புறமா நான் அவர்கிட்ட சாரி அவர் அது டீசெண்டாக சொல்லுவார். இது உனக்கு தப்புன்னு தெரிஞ்சனால தானே இப்போ சொன்னேன். சப்போஸ் இல்லை எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு நீ இல்லை ஸோ தப்புனா தானே அந்த நேரத்தில் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு தோணுச்சு உனக்கு. ஆனால் ஆப்வியஸாக அது நல்ல வேலை தானே அப்படின்ட்டு போவார். ஸோ அந்த மாதிரி சின்ன நம்மளாம் பயந்துட்டுருப்போம். ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லாம் போட்டு வந்து ஸோ இந்த மாதிரி நிறையா பரவாயில்லையேங்க. வெரி ஸ்வீட் ஆக்சுவலி. யா இது சூப்பர். அதே மாதிரி சேலரிஸ்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஃபேமிலியாக பார்க்குறதுலேருந்து ஸோ அதெல்லாம் அவர்கிட்ட பயங்கர வேலை. இது வரைக்கும் வெளியில் எப்படின்னு தெரில. அசப்ஸ்லாம் நிறைய கேள்விப்படுவோம். சேலரி கொடுக்க மாட்டாங்க அது வரல. அப்படி கிடையாது. அசிஸ்டன்ஸ்க்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா அடுத்த நிமிஷம் அசிஸ்டன்ஸ்க்கு தெரியறதுக்குள்ளார அவர் அக்கௌண்ட்டில் காசு அனுப்பிச்சிடுவார். அதெல்லாம் சூப்பரான மனுஷனா மனுஷன். நைஸ். ஸோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கீங்க. ராஜாராணி படத்தினுடைய ஷோ ஏன் நிறுத்துனீங்க? நாங்க நிறுத்தலைங்க. இங்க வள்ளிகாந்த் சார் இவங்க தான் போயிட்டு இருக்கும்போது ஸ்பீக்கர் ஒர்க் ஆகிறதுனால ஒரு மாதிரி கொந்தளிச்சிட்டாரு. ஒரு தேட்டர் பேர் அது திடீர்னு ஒரு 2 ஸ்பீக்கர் ஒர்க்கால ஒரு மாதிரி பயங்கர ஹர்ட் ஆயிட்டார். அவர் தான் அசோசியேட் அந்த படத்துக்கு. ராஜாராணி டக்குன்னு போய் சண்டை போட்டு ஒரு மாதிரி ஷோனை ஸ்டாப் பண்ணி இது ஏன் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல. ஏன்னா அவ்வளோ பெயின் இருக்குது அந்த ஒரு சவுண்டு ஒர்க் பண்ணுறது. ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்டலேருந்து அவ்வளோ இன்புட் வந்திருக்கு. அந்த படமே ஒரு பயங்கரமான மியூசிக்கல் பிளேவாக இருக்கும். ஆனால் திடீர்னு தேட்டரில் பார்க்கும்போது பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் இந்த சைடு ஒன்றுமே கேட்காது. அது பாட்டுக்கு முன்னாடி பாட்டு கேட்டுன்னு இருக்கும். ஏனோ தானோன்னு இருக்கும் போது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ஈஸியாக நம்ம பாட்டுக்கு பார்க்கக்கூடாது ஆடியன்ஸ் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து கொந்தளிச்சிட்டார். ஸ்டாப் பண்ணி அப்புறமா திரும்ப ப்ளே ஆகிடுச்சு. ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அது எனக்கு அது இன்னமும் பயமாக இருக்கும். சில தேட்டரில் வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லிக்கே நான் பார்த்தேன். 2-3 தேட்டரில் ரொம்ப வாய்ஸ் லோவாக இருக்கும். இன்னும் பார்த்தா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும். சவுண்டு அதிகமாக இருக்கும். சவுண்டு கம்மி நம்ம அந்த இதிலே இல்லையே இது இந்த மாதிரி இல்லைன்ட்டு. பட் எல்லா தேட்டர்லையுமே நம்ம போய் பேச முடியாது. ஒரு சில தேட்டரில் செம்மையாக இருக்கும். அதுவும் நான் சொல்லுவேன். ஒரு சில தேட்டரில் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது செம்மையாக வச்சுருப்பாங்க. ஒரு சில இதில் மெஜாரிட்டியில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. அது ஏன் எதுக்கு இனிமேல் அது அவங்கவுங்க தான் ஹோல்ட் பண்ணணும். ஆனால் இப்போது ஒரு சின்ன சவுண்டுக்கெலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. எஸ்பெஷலி கப்புள் ஃப்ரெண்ட்லி மாதிரியான ஒரு படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சவுண்ட்ஸும் நீங்கள் கதைக்கு அந்த எமோஷனுக்கு எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக வராதப்போ ஒரு ஃபில்ம் மேக்கராக உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர ஹர்ட்டாக இருக்கும். லைக் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பிரேக்கப் சீன்லாம் ஒரு டைலாக் ஹீரோயின் பேசுவோம். அந்த டைலாக்லாம் வந்து கேட்கவே மாட்டேங்குது. பின்னாடி ஆம்பியன்ஸ் அதிகப்படுத்தினே இருக்கும். வண்டி சவுண்டு அதிகமாகவே இருக்குது. அது என்ன எழுதுனா மிக்சிங் தப்பாக இருக்கோ அந்த மாதிரி ஃபீல் வந்துடும். ஆனால் அந்த லெஜண்ட் ராஜாகிருஷ்ணன் சார் தான் மிக்சிங். அவர் வந்து ஏன்னா மீதி தேட்டர்லலாம் கரெக்டாக இருக்குது. ஒரு சில தேட்டரில் தப்பாக இருக்குது. ஸோ அப்போ யார் என்ன சொல்கிறதுனே நம்மளுக்கு தெரியல. அது எல்லாத்துமே அது ஒரு மாட்ரேட்டான லெவல்ஸில் தான் இருக்குது. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். ஸோ அது நிறைய இடத்துல அடி வாங்குது தான். இல்லைங்க, எனக்குமே நிறைய நேரம் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே தப்பாக இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு மல்டிப்ளெக்ஸில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரொஜெக்ஷனில் ஒரு தப்பு. ரொம்ப நேரம் சில பேருக்கு இது ப்ரொஜெக்ஷனில் தப்புனே தெரியாதுல்ல. ஆமாம் கரெக்டா. ஆமாம். ஒரு 5 நிமிஷம் பிரச்சனை போயிட்டே இருக்கு. நானும் சரி பண்ணுவாங்க பார்த்துட்டே இருக்கேன். 2 பேர் மட்டும் ஓடுறோம். ஓகே. அந்த இருட்டில் வந்து 2 பேர் மட்டும் ஓடுறோம். ஓடி போயிட்டு வெளில நிற்கிறவர்கிட்ட பேசுகிறோம். நான் முதல்ல பேசுகிறேன், பின்னாடி ஒருத்தர் வராரு. பார்த்தா அது வந்து டைரக்டர் மோகன் ராஜா. பயங்கர வருத்தமாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து காசு கொடுத்து படம் பார்க்குறோம். ஆமாம். நமக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அவருக்கு இதுவே அந்த படம் அவர் படம் கிடையாது. ஆமாம், புரியுது. வேற யாரோ டிரெக்ட் பண்ண ஒரு படம்.
ஆனால் ஒரு ஃபிலிம் மேக்கர் அவருக்கு அந்த கடுப்பு இருக்குல்ல, கரெக்ட். அவனும் ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டிருப்பான். ஆமாம், ப்ரொஜெக்ஷனில் தப்பு இருக்கிறதுனால ஒரு படம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டு போகுது இல்லை. கரெக்ட். இது வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சே, என்ன பிரச்சனைனா எல்லாருக்கும் அது தியேட்டர் ஃபால்ட்டுன்னு தெரியாது. யா. நான் படம் பார்க்குற நிறைய பேர் படத்தில் தப்புன்னு கூட நினச்சிக்கலாம். ஆமாம், அதுதான் அதில் பெரிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். கரெக்ட். ஆமாம், ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்க நம்ம ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் புரிய வைக்க முடியல. இது வந்து அது அவங்க வேலையும் கிடையாது. ஆமாம், கரெக்டு. நான் சில சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சவுண்டாகவும் சரி, வைப்பாகவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் வந்து அது கொஞ்சம் ஆஃப் பீட்டாக தான் இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம சைலன்ஸ் நிறையா வச்சுருப்போம் இந்த படத்தை. ஸோ சைலன்ஸ் வச்சு அந்த கடைசி சீன் கூட அந்த பொண்ணு திரும்பும் போது ஒரு சைலண்ட் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்மைல் பண்ணும்போது நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிக்கும். ஒரு சில தேட்டரில் பார்ப்போம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிக்கிறது ரொம்ப சைலண்டாக ஆரம்பிக்குது. இது ஹெவியாக வச்சோமேடா, ஏன்னா ஃபஸ்ட்டு சைலண்ட் அதுவே ரொம்ப மெலோவாக ஆரம்பிக்கும் போது அது அது எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரில. கம்மிங் டு கப்புள் ஃப்ரெண்ட்லி. யா, கப்புள் ஃப்ரெண்ட்லி படத்தில் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த சிட்டியவே ஒரு கேன்வாஸாக ட்ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நிறைய நேரம் தோணும், ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கிற படங்களை விட நம்ம பார்க்குற நமக்கு பழக்கப்பட்ட நிறைய மனுஷங்க நடமாடுற ஒரு இடத்துல கேமரா வச்சு அந்த படத்துக்குன்னு அந்த ஃப்ரேமுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, கரெக்ட், அதை அப்படியே இருக்க விடுறது இருக்குல்ல, யா, அதுவே பிரம்மாண்டம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சிட்டியவும் அதனுடைய லைஃப்பையும் நீங்கள் அப்படியே கேப்சர் பண்ணிட்டீங்க. ஆமாம். பட் அதில் சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா? யா. ஸோ என்னென்னா ஒரு சில இதில் இப்போ கொரில்லான்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஒரு சில மேஜரான சீக்வன்ஸ்லாம் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு. நான் ரங்கநாதன் தெருவும் வேறு மாதிரி யோசிச்சிருந்தேன். அப்புறமா தினேஷ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் டிஓபி அவன் வந்து சென்ட்ரலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சான். பட் அதுக்கு பர்மிஷன் கிடைக்காது நம்மளுக்கு சென்ட்ரலில். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது சரி, இப்போ ரங்கநாதன் தெருலாம் ஒரு ஃபுல் க்ரௌடாக இருக்கும். அது ஒரு மாதிரி கஷ்டமான விஷயம் தான். அதை விட இது ஒரு இன்னொரு சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா அது பர்மிஷன் இருக்குது, இதுக்கு பர்மிஷன் இல்லை. ஸோ இப்போ இங்கே நம்ம எப்படி எடுக்கணும், என்ன வேணால் தடங்கள் வரும். தின்னு போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி கேமரா பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்க, ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் மணி இல்லை. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் வைஸாக பார்த்தா அதனால் இந்த சீனை இன்றைக்கி நிப்பாட்டிட்டா திரும்ப இந்த சீனை நம்ம ஷூட் பண்ணால் சேம் காஸ்ட்டை அவங்க பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு நம்ம அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக வைக்கணும். ஸோ இதெல்லாம் பயத்தில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ காலையில் 6-7 மணிக்கு ஷூட் ஆரம்பிக்கணும்னா விடிய காலம் 3 மணிக்கு தான் பர்மிஷன் ஆகணும் ப்ரொடியூசர்கிட்ட. ஸோ அது வரைக்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 3 ஹவர்ஸில் எடுத்த சீன் வச்சுக்கோங்க அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் சீன். ஏன்னா ஃபஸ்ட்டே ஆர்டிஸ்ட் வச்சு பிளான் பண்ணி இப்போ திடீர்னு, ஏன்னா அவங்களும் சென்னைக்கு ரொம்ப நியூ. ஸோ ஹீரோ ஹீரோயினும் அவங்க சந்தோஷ் சார் அண்ட் மானஸ் சார் 2 பேருமே சென்னைக்கு நியூ. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது திடீர்னு ஒரு வண்டி வந்து வரும், நம்ம இது எதுவுமே பிளான்ட் பாசிங் கிடையாது. ஆம்பியன்ஸுங்கிறது எதுவுமே பிளான்டு கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ இப்போ ஒரு கார் திடீர்னு வரும், பஸ்ஸு திடீர்னு வரும், எவனோ ஒரு பைக்கில் டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு போவான். இது எல்லாத்தையும் அவங்க கோஆப்ரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும், டைலாக் ஒப்பிக்கணும். ஸோ அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு சேலஞ்சிங்காக அவங்களுக்கும் இருந்துச்சு. எங்களுக்கு எவ்வளோ ஒரு அதை கேப்சர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சேலஞ்சிங் இருக்கும், அதுக்கு அப்படியே அவங்களுக்கும் அந்த சேலஞ்சிங் இருக்குது. ஸோ அதனால் திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்லாம் அவர் நடந்துனே வந்துட்டுருப்பார், திடீர்னு ஒரு காரை ஸ்டாப் பண்ணுவார், ஸ்டாப் பண்ணி அதெல்லாம் வந்து ஸ்பாட்டில் அவரே பண்ணுறது தான். ஏன்னா நம்ம இந்த இடத்துல எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது. ப்ளஸ் அந்த கதைக்கும் அந்த எமோஷனை கரெக்டாக கேப்சர் பண்ணோம். நடுவில் யாராச்சும் கிராஸ் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி சமாளிக்கிறது தான் இருந்துச்சு. நம்ம இப்போ அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் அவங்க பேசுகிற ஆர்கியூ பண்ணுற சீன்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்கே கேமரா இருந்துச்சு? ஓகே, ஸோ இது என்னென்னா நான் இந்த சீனுக்கு வந்து நான் ரொம்ப முக்கியமான கிரெடிட் வந்து நான் தினேஷ் கொடுக்கணும்னு தான் பார்ப்பேன். ஏன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ட். நான் இதான் ஃபஸ்ட் படம். ஸோ ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் சீனு பிளான் பண்ணிட்டோம் ஈஸியாக. பட் அது எப்படி ஷார்ட் டிவைட் பண்ணி எப்படி பிளான் பண்ணோங்கிறது முதல் கொண்டு நாங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் ஒரு 4 நாள் முன்னாடியே இங்கேருந்தா டைலாக் ஆரம்பிக்கணும், இங்கேருந்தா நீங்கள் இந்த பிரேக்கிங் த்ரூ வரணும், இங்கேருந்து நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணுறீங்க, அடுத்த டைலாக் இங்கேருந்து பஞ்ச் பண்ணணும் முதல் கொண்டு பேசிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த சேஃப் பெட் ஷார்ட்ஸில் இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு மினி வேன் இருக்கும், அந்த மினி சின்ன யானை க்ளோஸ்டு சின்ன யானையில் வந்து 2 கேமரா ஒரு வைடு ஒரு மிட்டு தேவைப்படுற அளவுக்கு க்ளோஸ் கூட நம்ம ஷூட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு சேஃப் பெட் ஷாட்ஸ்லாம். இதெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தைரியமாக கிரவுண்டில் இறங்கிடலாம். ஸோ இப்போ பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஷார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கப்புறம் நம்ம கிரவுண்டில் இறங்கி ஷோல்டர் கேமரா, ஸோ கேமரா ஷோல்டரில் தூக்கி
கிரவுண்ட்லேயே இறங்கிடலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட் பிளான் பண்ணிட்டான். ஸோ அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக அவங்க நடந்து பேசுகிறது ஃபுல்லாகவே ஷோல்டரில் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ நிறைய பேர் சைடில் எட்டி பார்ப்பாங்க, அது பார்ப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுங்கிற விஷயம் பெரிய விஷயம். யாராவது டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து மேஜர் கிரெடிட் டு ஹிம் தான். ஐ மீன் சென்ட்ரல் ஸ்டேஷன் அந்த பாலத்து மேலே இருந்து இவங்க ஆர்கியூ பண்ணுற சீன் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம். அங்கே அந்த சீனுடைய இன்டென்சிட்டியும் அந்த இமோஷனல் கான்ஃப்ளிக்னுடைய பீக் நம்ம ரீச் பண்ணும்போது ஆமாம், ஒரு எக்ஸ்ட்ரீம் வைடு வரும். கரெக்ட். அந்த இடத்துல நீங்கள் ஸ்கிரிப்ட்லேயே எழுதிருக்கீங்க ட்ரெயின் ஆர் பஸ் சவுண்ட் ஆம்பியன்ஸ் ரைசஸ். ஆமாம். ஓகே, ஆம்பியன்ஸ் அரைஸ் அப்படின்னு எழுதிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் வைடு வரும். ஆமாம் படத்தை அந்த ஷார்ட் இருக்கு, ஆமாம் ட்ரெயின் வந்துருச்சு, ஆமாம். அதனால ட்ரெயின் சவுண்ட் வச்சுட்டீங்க. ஓகே, இல்லை அது ட்ரெயின் அந்த இடத்துல வரோன்னு சொல்லிட்டு முன்னாடி பிளான் பண்ணோம். ஏன்னா அங்கே ட்ராக் இருக்குல்ல, ஸோ இந்த டைலாக் இங்கோட முடிப்போம், கரெக்டாக ட்ரெயின் இங்கே வரும். ஸோ ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அது வந்து அந்த டைலாக்கு மட்டும் அங்கே ஸ்டேஜ் பண்ணோம். இப்போ பாலம் எங்கேயோ இருக்கு, ஆமாம் நடுவில் ட்ரெயின் போகுது, ஆமாம். கேமரா எங்கேயோ, அங்கே கேமரா எங்கே இருந்துச்சு? கேமரா ட்ரைபாட் வச்சு கொஞ்சம் தூரமாக வச்சுருப்போம். என்ன லென்ஸு? படத்தில் வந்து எல்லாமே அனோமாஃபிக் லென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் தினேஷ் அனோமாஃபிக் லென்ஸ் போகணும் போது நானும் இந்த கேள்வி கேட்டேன், எதனால அனோமாஃபிக் லென்ஸ் அப்படிங்கும் போது சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ். ஸோ அப்போ அவன் என்ன சொல்லியிருந்தான், நம்மளுக்கு சென்ட்ரல் இமேஜ் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ கேரக்டர்ஸ் 2 கேரக்டர்ஸ் தான் மெயினாக ப்ளே ஆகுது. ஸோ நம்மளுக்கு அந்த 2 கேரக்டர்ஸோட டெப்த்து க்ளீனாக தெரியும். இப்போ இந்த படத்தில் வந்து ரொம்ப நம்ம மெயின் லைவ் லொக்கேஷன்ஸ் போயிட்டோம். லைவ் லொக்கேஷன் போகும்போது நம்மளுக்கு சென்ட்ரிஃபிகலான கேரக்டர்ஸ் வந்து சிவாங்கிற மித்ரா. ஸோ அந்த கேரக்டர்ஸோட டெப்த்து தெரியுதுங்காண்டி நம்ம அது டிசார்ஷன் ஃப்ரீ லுக் லென்சஸ் அது. ஸோ அதனால் நம்மளுக்கு அது இன்னும் அனோமாஃபிக் கரெக்டாக இருக்கும்னு அவன் தான் அந்த சாய்ஸ் எடுத்தான். இன்னொன்று கேன்வாஸும் கிடச்சது நமக்கு, மெயினாக அந்த கேன்வாஸும் கிடச்சிது நம்மளுக்கு. ஓ நைஸ். சவுண்ட் டிசைன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது லைவ் லொக்கேஷனில் எடுக்கிறோம். ஆமாம், ட்ரெயின் போகுது, பஸ்ஸு போகுது, பைக் போகுது, நீங்களும் தூரமாக இருக்கீங்க. ஆமாம். டைலாக்லாம் ஒழுங்காக சொல்கிறாங்களா இல்லையா எப்படி தெரியும் உங்களுக்கு? ஆக்சுவலி என்னென்னா சில டைம் வந்து ஒரு இந்த ஏர்பாட்ஸ்லாம் தூக்கி பாக்கெட்டில் போட சொல்லியிருக்கோம் அவரை போட சொல்லிட்டு நான் இங்கே கேட்டுட்டு இருப்பேன், சரி நான் டைலாக்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அண்ட் மேக்ஸிமம் இன்னொரு தைரியம் என்னென்னா முன்னாடியே ரிஹர்ஸ் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 10-15 வாட்டி ரிஹர்ஸ் பண்ணிட்டோம். எங்கே வச்சு ரிஹர்ஸ் பண்ணுவீங்க? ஆஃபீஸ்லேயும் வச்சு ரிஹர்ஸ் பண்ணிடுவோம், ஸ்பாட்லேயும் வச்சு ரிஹர்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அவங்களுக்கு எந்த பாயிண்ட்லேயும் இந்த டைலாக் மறக்காது. ஏதாவது ஆட்-ஆன்ஸ் டைலாக் தான் கிடைக்கும் தவிர நம்மளுக்கு எங்கேயுமே இருக்கிற டைலாக் எரேசருக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ இன்பில்ட்டாக அவங்க ஃபுல் டைலாக்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போது நீங்கள் ஒரு டீ கடை சீன்னா, ஆமாம், அந்த டீ கடையிலே உட்காந்து ரிஹர்ஸ் பண்ணிடுவீங்களா முன்னாடியே? ஆமாம், மேஜரான சீன்ஸ். இப்போ நீங்கள் அந்த கருப்பட்டி காஃபின்னு ஒரு அந்த ஹீரோ வந்து அவரோட விஷயத்த இது பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஓப்பன் அப் பண்ணுறாரு ஹீரோயின். அதெல்லாம் வந்து முன்னாடியே ரிஹர்ஸ் பண்ணிட்டோம், ஃபுல்லாக ரிஹர்ஸ் பண்ணி அது ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணதே ஒரு சிங்கிள் ஷாட்டாக போகலான்னு தான் பிளான் பண்ணோம். ஒரு ட்ராக்கில் சார்ஜ் இன் பண்ணி சிங்கிள் ஷாட்டில். பட் அது சிங்கிள் ஷாட்டாக இல்லாமல் நல்ல ஹீரோயினோட ரியாக்ஷன் ஷாட் காட்டி வச்சோம். மெயின் இப்போ இந்த பாண்டி பஜார் சீக்வன்ஸ்லாம் எடுக்கும்போது ஆஃபீஸ்லேயே இப்படி தான் நீங்கள் நிற்கிறீங்க, இப்படி தான் பண்ணி சேம் தினேஷுக்கு கூட தான் இருப்பாப்புல. இந்த ஃபோனில் கேட்ரேஜ்னு ஒரு ஆப் இருக்கும், இந்த ஆப்பை வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டே இந்த கேமரா இந்த லென்ஸு தான் எல்லாமே அந்த ஆப்லேயே இருக்கும். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிடுவோம். ஸோ அதனால் அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எல்லா அவங்களுக்கு என்னென்னா டைலாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு மெயின் பயம் என்னென்னா நீங்கள் சொல்கிறது தான், டைலாக்ஸ் எங்கேயுமே மிஸ் ஆகிட வேண்டாம் தான். ஸோ அது ஆப்வியஸாக மிஸ் ஆகாது. ஏன்னா நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணுற கேப்பில் வந்து தூங்கி எழுந்திரிச்சா கூட டைலாக்ஸ் வந்துடும். இந்த சீன் டைலாக் என்னன்னா டக்குன்னு எல்லாம் தூங்கி எழுந்தா டைலாக் வரும். ஆனால் திடீர்னு பாண்டி பஜாரில் ஷார்ட் வைக்கும்போது யாராவது குறுக்க வரலாம், ஆமாம், பைக் வரலாம், ஆட்டோ வரலாம். ஆமாம், அப்போல்லாம் அந்த மாதிரி இப்போ இந்த பாண்டி பஜார் சீக்வன்ஸ்லாம் வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு ரூமுக்கு கூப்பிடுவாப்பில். அப்போ அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போவோம். அதெல்லாம் வந்து ரியலாகவே ஒருத்தர் வந்து என்ன இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுகிறான்னு நாங்கள் கேமரா தள்ளி வச்சிருப்போம். அங்கெல்லாம் வந்து 2-3 பேர் கேட்டாங்க. அப்புறமா அவங்க கிட்ட வந்து என்னென்னா அந்த கூட்டமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன பிரச்சனை, ஏன் இந்த பொண்ணை என்ன பண்ணுகிறான் இப்படியே கேட்கும்போது இல்லைன்னா ஷூட்னே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளிட்டு தனியாக போயிடுவாங்க ஃப்ரெண்டு மாதிரி. இந்த மாதிரி நல்ல நிறைய பிரச்சனைலாம் இருக்கும். அதெல்லாம் சமாளிக்கிறதா நல்ல. திடீர்னு ஒருத்தன் கிட்ட வந்து ஆனால் அவருக்கு கலக்கி போடுங்கன்னு கிட்ட வந்து கத்துவான், அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். இந்த மாதிரி நிறையா சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கும். சவுண்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணுறதுல இந்த பஸ்ஸு சவுண்டு, ட்ரெயின் சவுண்ட்லாம் ஓகே, அது நமக்கு லொக்கேஷனில் இருக்குது. ஆமாம், இமோஷனல் ஹெல்ப் பண்ணது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமாம். ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட் என்ன எனக்குன்னா, ஒரு பொண்ணு லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம், சின்ன சைலன்ஸு, டக்குன்னு டம்ளர் கீழே விழுந்து உருண்டா ஒரு அனாயிங் சவுண்ட் வரும்ல. ஆமாம், ஆமாம். அந்த சவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களா? ஆமாம், அது ஒரு நல்ல டெசிஷன். அது ஸ்கிரிப்டிங்கே இருந்துச்சா? ஸ்கிரிப்டில் இல்லை. அது ஆக்சுவலி சுதன் அவர் தான் சவுண்ட் டிசைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர்
நாங்கள் அதில் உட்காந்து எங்களுக்கு என்னென்னா எங்கேயுமே வந்து எம்டினஸ் எங்கெங்கே சைலன்ஸ் தேவையோ அங்கங்கே சைலன்ஸ் வைக்கலாம். இப்போ நீங்கள் சிலதெல்லாம் வந்து நோட் பண்ணணுமோ தெரியாது, நடுவில் இவங்க 2 பேர் பேசிட்டு வரும், பின்னாடி ஆம்புலன்ஸ் சவுண்ட்லாம் கேட்கும். கதைக்கு எங்கேயோ ஆம்புலன்ஸ் இருக்குது செகண்ட் ஹாஃபில், ஆனால் முன்னாடியே அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு நம்ம அங்கங்கே தெரியும். இந்த பாண்டிபதா சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சவுண்டு பின்னாடி வச்சுருப்போம் இவங்க ரூம் கூப்பிடும் போதெல்லாம். ஸோ நம்ம நிறைய சவுண்ட்ஸ் வச்சு ப்ளே பண்ணலாம். அப்படி இப்போ சென்னைன்னு காமிச்சிட்டா சென்னையோட ஆத்தென்டிக் சவுண்டில் இருக்கும். நம்ம அந்த டெய்லி மார்னிங் அந்த வண்டி குப்பை அல்ற வண்டி, இடியாப்பம் சவுண்டு, குப்பை அல்ற வண்டி சவுண்ட், அம்மன் கோயில் பாட்டு, இதெல்லாம் வந்து அங்கங்கே இருந்துக்கினே இருக்கணும். அப்படி அந்த கம்மிங் டு த பாயிண்ட், அந்த டம்ளர் சவுண்ட்லாம் வந்து அந்த பாயிண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ அந்த பிரேக்கப் சீனில் நம்ம என்ன அங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு ஹிட் தேவைப்படுது. ஒரு மேபி ஒரு ஷேர் அவுட்டோட ஹார்ன் சவுண்ட் வைக்கலாமா என்ன வைக்கும் போது அப்புறமா அவர் தான் வந்து டம்ளர் சவுண்ட் ஒன்று வச்சு பார்ப்போம். உள்ள கிச்சன்லேருந்து ஒரு டம்ளர் சவுண்ட் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் தான் இது, அதுக்கு ஆன்சர்லாம் சுதன் தான். ஃபுல்லாக அந்த டம்ளர் சவுண்ட் கரெக்டாக வில்ற சவுண்ட் இருக்கும் அந்த இடத்துல. இப்படி சவுண்ட்ஸில் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒன்று இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு அடிச்சு விளையாண்டது ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி என்னன்னா ஒரு சீனே ஒரு சாங்கே நாங்கள் அப்புறமா சவுண்டு வச்சு விளாட்னோம். இவங்க ரெயினில் கிஸ் அடிப்பாங்க, கிஸ் அடிச்சு முடிச்சோடனே வீட்டுக்கு போவாங்க. அந்த ஒரு செக்ஷுவல் இன்டிமேசின்னு ஒன்று இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க, செக்ஷுவல் டென்ஷன். ஸோ யார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னா அது ஒரு சாங், செம்ம பியூட்டிஃபுல்லான சாங் அது. அதான் ஃபஸ்ட்டு நாங்கள் இன்னமும் யூடியூப்பில் அது சாங்காகவே விட்டுருப்போம், வீடியோ சாங். பட் என்னென்னா லாஸ்ட் ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி நாங்களும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சாங் மட்டும் மியூட் ஆகிட்டு வந்தது. அது கரெக்டாக ப்ளேஸ் ஆகலை போல். ஸோ கரெக்டாக பார்க்கும்போது இப்போ ப்ரொடியூசர் வம்சி சார் பார்த்துட்டு இருக்கும்போது இது ரொம்ப எம்டியாக இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது, இன்னும் நம்மளுக்கு பில்ட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அப்போ நம்ம இன்னும் ரெயின் இதை வச்சு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், வெறும் சவுண்டை வச்சு ஒன்று க்ரியேட் பண்ணி பார்க்குறேன் சார் அப்படின்னு. அப்புறம் அந்த சவுண்டை வச்சு க்ரியேட் பண்ணோம். சவுண்டை வச்சு க்ரியேட் பண்ணும்போது அது நம்மளுக்கு இன்னும் செம்மையாக இருக்காச்சு. அதில் ஒரு ஹார்ட் பீட்டு டென்ஷனை கொடுத்தோம். ரூம்குள்ளே சிவாக்கிற ரூம்குள்ளே வரும்போது அந்த ஹார்ட் பீட் ஸ்லோவாக இருக்கும், பதட்டமாக. கிட்ட வர அந்த ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டு, இவங்க 2 பேரும் பக்கத்தில் வரும்போது ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அப்படியே கிஸ் அடிக்கும் போது அந்த இடிக்கும், அந்த ஹார்ட் பீட் அப்படியே பிரியும். ஸோ ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது தான். பட் ஆனால் மெயின் அந்த கிரெடிட்ஸ் வந்து சுதன் ப்ரோக்கா அண்ட் ராஜாகிருஷ்ணன் சார். அவர் சூப்பராக ஒர்க் பண்ணார். அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் சீன்லேயே வந்து நான் க்ரியேட் பண்ண ஆசைப்பட்டது என்னென்னா எனக்கு ஃபுல் ஆம்பியன்ஸாக வேணும் சார், பயங்கரமாக கரெக்டாக அந்த ட்ரெயின் சவுண்ட் கரெக்டான பாயிண்டில் ஹிட் ஆகணும் அது. ஆனால் அதை மீறி அவர் ஒன்று பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து ஒரு பிரேக்கப் பாயிண்டில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுல ஒரு பேஷனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த டைலாக் முன்னாடி வந்து அப்படியே ஃபுல்லாக சவுண்டை மியூட் பண்ணியிருப்பேன். மியூட் பண்ணி ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு பஸ்ஸு மட்டும் போகும், பஸ்ஸு சவுண்ட் மட்டும் போகும். அது வரைக்கும் ஃபுல்லாக ஆம்பியன்ஸாக இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த பையன் அந்த பொண்ணை உடைக்கும் போது அப்படியே சவுண்டை கம்மி பண்ணியிருப்பார், ரைஸ் பண்ணி. இந்த இடத்துல தான் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வருது, இங்கேருந்து தான் உங்களுக்கு சண்டை ஆரம்பிக்குது. ஸோ இங்கேருந்து சவுண்டை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஐடியா தான். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக எங்களுக்கு யூஸ் ஆச்சு. சுதன்றவங்க சவுண்ட் டிசைனர் தான், எஸ்எஃப்எக்ஸ் அவர் தான். அப்புறமா வந்து மிக்ஸ் வந்து பார்க்கும்போது ராஜாகிருஷ்ணன் சார் தான். ஸோ பாண்டா சார் தலைவன் தலைவி பண்ணார். அண்ட் ஆப்வியஸ்லி இஸ் நேஷ்னல் அவார்ட் வின்னர் ரங்கஸ்தலம் அனிமல். ஸோ அவர்கிட்ட போகும்போது அப்போ தான் ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸ் கிட்ட போயிட்டுருக்கோம் போகும்போது. ஏன்னா மீது எல்லாமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒர்க் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு போகும்போது. அப்புறமா அவர் பார்த்தா எங்களுக்கு மேலே ஜாலியாக இருக்கார். ஸோ சுதன் வந்து சவுண்ட்ஸ் பார்த்துட்டாங்க, ராஜாகிருஷ்ணன் வந்து மிக்ஸ் பார்த்துட்டாங்க. ஆமாம். எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படத்தில், கடைசியாக ஃபிலிம் பை அஸ்வின் சந்திரசேகர்னு வந்துச்சு, கீழே ரைட்டர் டைரக்டர்னு வந்துச்சு. ஆமாம். எனக்கு முதல்ல புரியல, ஃபிலிம் பை அஸ்வின் சந்திரசேகர் அதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சே இவர் தான் டைரக்டர்னு, ஏன் கீழே ரைட்டர் டைரக்டர் தனியாக போடுறாங்கன்னு யோசித்தேன். அப்புறமா ஃபிலிம் பை அப்படியே இருந்துச்சு. ஆமாம். டிஓபி பேர் வந்துச்சு, சினிமாட்டோகிராஃபர் பேர் வந்துச்சு, எல்லார் பேரும் சீஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லார் பேரும் வந்துச்சு. அது நான் ஃபஸ்ட் டைம் அப்படி ஒன்று பார்க்குறேன். ஓகே, ஆக்சுவலி இது ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே நான் ஃபாலோ பண்ணுறது தான். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பை அஸ்வின் சந்திரசேகர் வரும், தினேஷ் புருஷோத்தமன், கணேஷ். ஸோ என்னென்னா சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து நான் மட்டும் இது என்னோட படம் அப்படின்னு ஓன் பண்ண முடியாது. இது வந்து இப்போ தினேஷும் அவன் ஓன் பண்ணிக்கிறான், இது என் படம் தான் அப்படின்ட்டு. கணேஷும் இது என் படம் தான். ஸோ எல்லாருமே அவங்க படம் தான் இது. ஸோ இதுக்கு நான் மட்டும் சோல் கிரியேட் நான் எழுதுனேன். ஆப்வியஸாக ரைட்டர் டைரக்டர் நான் போட்டேன், ரைட்டர் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அவன் ஓன் பண்ணிக்கிட்டோம் அது. ஸோ எல்லாருமே ஆளாளுக்கு அது அவங்க ப்ராடக்ட் தானே இது. அதனால் ஃபில்ம் பை எல்லாருமே தான். காஸ்டியூம் டிசைனர் முதல் தினேஷ் மனோர் முதல் கொண்டு அவங்க ஓன் பண்ணுறதா இந்த படம். ஸோ சிவா வந்து இந்த ட்ரெஸ் இப்படி தான் இருக்கணும்னா சண்டை போடுவாப்புல. இல்லை இப்போ சிவாவுக்கு வந்து கையில் காசு இல்லை. ஸோ அப்போ சிவா எதுக்கு போய் பேசிக்ஸில் போய் சட்டம்
ரோட் சைடில் தான் வாங்கணும். ஸோ அவர் ஓன் பண்ணிக்கிட்டு, ஸோ மித்ரா அந்த கை பேண்டு நாங்கள் ஒன்று வச்சுருப்போம், அந்த ஃபெதர் பேண்டு அண்ட் எம் சிம்பிள். ஸோ அது முதல் கொண்டு நிறைய தேடல் இறங்கினா, அப்படி இந்த ஃபெதர் வைக்கலாமா அந்த ஸோ ஒரு ப்ராடக்ட்காண்டி ஒருத்தர் இவ்வளோ எஃபர்ட் போடுறாரு. எஃபர்ட் போடுறாருன்னா அது ஓன் பண்ணிக்கிறனால தான் எஃபர்ட் போடுறாங்க. ஸோ ஆப்வியஸாக ஃபிலிம் பை தினேஷ் மனோகரன் தான் வரணும். ஸோ அதனால தான் அது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. தேங்க்யூ. ஷார்ட் ஃபிலிம்ஸில் பண்ணியிருந்தாலுமே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக வரும்போது தியேட்டரில் பார்க்கும்போது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல. கண்டிப்பாக. ஏன்னா மற்ற படங்களெல்லாம் அவங்களுக்கு இப்படி கிரெடிட் வருமானு நமக்கு தெரியாது. ஓகே. நைஸ். ஏன்னா இப்போ நான் சொல்கிறது சென்ட்ரல் ஸ்டேஷன் சீன்னாலும் அது நான் மட்டும் கிரெடிட் பண்ணேன், அதுக்கு தினேஷும் ரொம்ப முக்கியம், அண்ட் கணேஷும் அதுக்கு ஈக்குவலான கணேஷும் எடிட்டரும் அவ்வளோ முக்கியம். ஸோ மியூசிக் டைரக்டர் முக்கியம். அதனால் அவங்களுக்கான விஷயம். நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பைலிங்கல் ஸ்கிரிப்ட் படிக்கிறேன் நிஜமாவே. அவங்க குடும்பமே நடத்திட்டாங்க, வந்துட்டாங்க பேச. ஆல்ரெடி அப்புறமே பெற்றே சார் லைக் தமிழ் அண்ட் தெலுங்குன்னு ஆமாம் டயலாக்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் லைக் அஃப்கோர்ஸ் மல்டிபிள் படங்கள் இருந்திருக்கும், நான் படிக்கிற ஃபர்ஸ்ட் பைலிங்குவல் ஸ்கிரிப்ட் இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த தமிழ் அண்ட் தெலுங்கு ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி என்னென்னா நான் தமிழில் தான் எழுதுவேன். ஸோ எனக்கு தமிழ் தான் பேசிக்காக வரனாலும் தமிழில் தான் நான் டைலாக்ஸ் முதல் கொண்டு எல்லாமே எழுதுவேன். இப்போது அசிஸ்டன்ட் எல்லா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேமரா டிபார்ட்மெண்ட்லேருந்து எடிட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே தமிழ் தான். ஸோ ஆப்வியஸாக அந்த தமிழ் ஸ்கிரிப்ட் அப்படியே இருக்கணும். அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து தெலுங்கு. ஸோ அப்போது வந்து அது தெலுங்கு டிரான்ஸ்லேஷன் அது கீழே இருக்கட்டும். ஸோ அப்போ தான் ஈஸியாக எடிட்டுக்கும் சரி, இப்போ நான் ஸ்கிரிப்ட் யாருக்காச்சும் கொடுத்தேன்னா, இப்போது தினேஷ் கொடுத்தேன்னா ஈஸியாக அவன் படிச்சுப்பான், இதா தமிழ், இதா இதுக்கு எந்த தெலுங்கு டைலாக் சொல்லிட்டு. மித்ரா ஹாஸ்பிட்டல் ஃபைனல் சீன் இருக்குல்ல, ஆமாம், அதில் டாக்டர் கேட்குறாங்க, மித்ரா கேன் யூ ஹியர் மீ, யார் வந்திருக்காங்கன்னு பாருமா, கேன் யூ ரெக்கக்னைஸ் எனி ஒன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட் படத்தில். ஆமாம், படமாக அஃப்கோர்ஸ் எழுதுனது தான் எடுக்க போகிறீங்க. ஆமாம், பட் எழுதும்போது இந்த சீனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், இந்த இமோஷன் தான் நமக்கு வேணும், இப்படி தான் நம்ம எழுத போகிறோன்றது இருக்கு. ஆமாம். ஸோ இதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், இந்த மொமெண்ட்டை நீங்கள் எழுதுனது இது போதும் ஆர் இதுதான் இதனுடைய பீக்? ஸோ என்னென்னா இதுக்கப்புறம் ஆப்வியஸாக டெத்துங்கிறது நம்ம ஒரு வெயிட் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ டெத்தை வந்து பயங்கரமாக நம்ம போர்ட்ரே பண்ணுறதை தாண்டி இந்த விஷயந்தான் நம்மளுக்கு பயங்கரமாக போகும். 2 கேரக்டர் ட்ராவல் ஆகிறாங்க, ஒரு கேரக்டர் உயிர் இருக்குது ஆனால் மைண்ட் அளவுக்கு அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. இதுதான் பயங்கரம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெத்தை நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிவாக தான் சொல்லணும், அதுவும் இன்ஃபர்மேட்டிவ் ஆனால் வேறு மாதிரி சொல்லலாம், அது ஒரு பிஜன் பேர்டு வச்சு. அதை தாண்டி இந்த சீனை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுலேயும் சவுண்ட் டிசைனும் சேர்த்து தான் எழுதணும். லைக் எப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்டர் கேட்குறாங்க, மொத்த ஃபேமிலி இருக்காங்க, இருந்தவொடனே எல்லாருக்குமே ஆப்ரேஷன் முடிஞ்சு கட்டை போட்டு அவங்க அங்கே ரூமில் இருக்காங்க. அப்போ டாக்டர் கேட்கலாங்க, கேன் யூ ஹியர் மீ, யாராவது ரெகனைஸ் பண்ண முடியுமா சொல்லிட்டு அந்த ஆக்ஷன்ஸ்க்கு தான் அவங்க திரும்பி பார்க்குறாங்க மோர் தென் டைலாக்ஸ். அந்த ஆக்ஷனுங்க டாக்டர் சொல்லும்போது அவங்க லைனாக பார்க்குறாங்க, எல்லாருமே ஒரு மாதிரி ஆர்வத்தில் இருக்கும்போது கரெக்டாக சிவாவை பார்க்கும்போது ஒரு சைலன்ஸ் விட்டுருப்போம். அது வரைக்கும் நாய்ஸ் இருக்கும், அந்த சிவா பார்க்குற கேப்பில் மட்டும் சைலண்ட் விட்டுருப்போம். அந்த சைலன்ஸ்க்கு அப்புறம் அவங்க அப்படியே டேர்ன் ஆகும்போது எல்லாருமே ஷாக் ஆகணும் தான் யோசிச்சேன். எல்லாருமே ஷாக் ஆகணும், ஆனால் சிவா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் ஏன்னா சிவா மித்ரா கூட ட்ராவல் ஆயிருக்கேன், ஈச் அண்ட் எவ்ரி பிட் சிவாக்கு மித்ரா பற்றி தெரியும். ஸோ அப்போ இந்த விஷயமும் சிவாக்கு தெரியணும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி சீன் தான் நம்ம காமிச்சிருப்போம், அவங்க பெட் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வலி மறந்துருப்பாங்க. ஸோ சிவாக்கு எல்லாமே தெரியும், அப்போ இதுவும் அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து எல்லாருமே அழுவாங்க, எல்லாருமே ஷாக் ஆவாங்க, எமோஷனல் ஆவாங்க. ஆனால் சிவா மட்டும் ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் கொடுக்கணும். பிகாஸ் அவன் அக்செப்ட் பண்ணிட்டாப்ல, சிவா இஸ் அக்செப்டட் தட் ஓகே. அதுக்கப்புறம் வந்து சிவா நடந்து போனதுக்கப்புறம் வெண்ட் அவுட் பண்ணுவார். ஸோ அதுலேயும் என்னென்னா அந்த திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன லைட்டாக ஒரு ட்ராப் விழும். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது ஸ்கிரிப்ட்லேயே இருந்ததுன்னு நினைக்கும் போது இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. அந்த ட்ராப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து தான் அது ட்ராப் இல்லை, ட்ராப்பை நீங்கள் அப்படியே அதை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டீங்க. அவன் புன்னகைக்கிறான் மற்றும் அப்படியே நடந்து கொண்டு அவனும் அழுக தொடங்குகிறான். ஆமாம், ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் அது அப்படியே ஆமாம் அழுகையாக மாறுறது இருக்குல்ல. ஆமாம், அது ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. அது நீங்கள் வந்து பேப்பர்லேயே எழுதிருக்கீங்கன்னு நினைக்கும் போது நல்ல ஃபீல் வந்துச்சு எனக்கு அது படிக்கும்போது. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நான் நரேட் பண்ணும்போதே சொன்னேன் சார், நரேட் பண்ணும்போது அவர்கிட்ட பர்டிகுலராக சொல்லுவேன் சார், இந்த இடத்துல சின்ன ஸ்மைல் பண்ணி. அவருக்கும் அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. நரேட் பண்ணும்போதே நீ ஸ்மைலோட, அந்த பெயினில் இருக்க ஸ்மைலோட நீ ஒன்று நரேட். ஏன்னா மித்ரா ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், ஆமாம் ஒரு நாள் நான் எப்படி ஒன்று மறந்துடுவேன்னு. இதே மாதிரி அந்த பட்டிங் இன்டீரியர் டிசைன் ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்மைல் நீ சொன்னீங்க, எனக்கு பிடிச்சது அப்படிங்கும். இது நல்ல கனெக்ட். ஸோ இங்கேயும் அந்த பெயின்ஃபுல்லான ஸ்மைல் தான்.
இது அவளுக்கு பிடிச்ச ஸ்மைல். அவளுக்கு பிடிச்ச ஸ்மைல். ஸோ அதுதான் இங்கே வேணும் அப்படிங்கிறது. நைஸ் நைஸ். ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் இந்த படத்தில். அஃப்கோர்ஸ் இந்த படம் ஒரு ரொமான்ஸ், 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லைஃப், இதெல்லாம் இருந்தாலுமே டெரஸ் கான்வர்சேஷன் பிட்வீன் 2 பிரதர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா 2 ஆண்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பற்றியும், ஆமாம், ப்ரெக்னன்சின்றதும் சைல்டு பர்த்ன்றதும், அதுக்கு நம்ம போடுற ப்ரெஷர், ஆமாம், அதை தாண்டி அது என்ன அவ்வளோ முக்கியமா? ஆமாம், ஒரு பொண்ணோட லைஃப்பை விட, ஒரு பொண்ணோடைய மென்டல் பீஸை விட ப்ரெக்னன்சின்றதும் சைல்டு பர்த்ன்றதும் அவ்வளோ முக்கியமான ஒரு பையன் கேள்வி கேட்கறது இருக்குல்ல. ஆமாம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் பர்சனலாக அந்த டைலாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து அண்ணனும் வெண்ட் அவுட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் டைம் தம்பிக்கிட்ட. அதில் அண்ணனை வெண்ட் அவுட் பண்ணுறதை தாண்டி அங்கே தான் அண்ணனும் டிசிஷன் எடுக்கிறார். நமக்கு வாரிசை நம்ம பெற்றுட்டு தான் உருவாக்கணுமா என்ன? இல்லையே. பெட்ரோல் தான் பிள்ளையா? ஸோ இல்லையே அப்படிங்கிறது. ஸோ இல்லையேங்கிற ரீசனே அடாப்ஷன் தான். ஸோ அங்கே தான் அவர் வெண்ட் அவுட்டும் பண்ணுறாரு, அங்கே தான் அவர் டிசிஷனும் எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து யார்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா அங்கே சிவா. அண்ட் சிவாவோட இப்போ இருக்கிற ஸ்டேஜில் சிவாவுக்கும் அது தேவை. பிகாஸ் அப்போ தான் அவர் நெக்ஸ்ட்டு போய் மித்ரா போய் பாப்பாப்புல. ஸோ சிவாக்கும் கரெக்டாக அந்த நேரத்தில் தேவை ஒரு வெண்ட் அவுட்டான சுச்சுவேஷன், யாரை ஒரு அட்வைசபிளான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று தேவை. இங்கே அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் ஒரு வெண்ட் அவுட்டான சுச்சுவேஷன் தேவை. அது கரெக்டாக அந்த சீன் அமைஞ்சு கொடுத்தது. ஸோ இவருடைய புலம்பல்லேருந்து இவருக்கு பதில் கிடைச்சிது. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் தான் சிவாவும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்பாப்புல போய் மித்ராவை பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்தில் அது வந்து ஒரு சோஷியல் கமெண்ட்ரியாக தான் நான் பார்த்தேன். உங்களுக்கே தெரியும், கடந்த ஒரு 10-15 இயர்ஸில் எவ்வளவு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நம்ம ஊரில் வந்துருச்சுன்னு நமக்கு தெரியும். நிறைய எக்கச்சக்கமாக வந்துருச்சு இல்லையா? ஐவிஎஃப் பற்றி நிறைய ஆட்ஸ் பார்க்குறோம், ஆட்ஸ் கேட்குறோம். அப்படி இருக்கும்போது ஐவிஎஃப்ன்ற வார்த்தை ஃபெமிலியர் ஆயிடுச்சு. ஆமாம், அந்த ஆப்ஷன் இருக்குன்றது ஃபெமிலியர் ஆயிடுச்சு. ஆமாம். ஆனால் அதனால் எவ்வளோ பேர் எவ்வளோ ப்ரெஷர் கோத்ரூ பண்ணுறாங்க, எவ்வளோ பெயின் கோத்ரூ பண்ணுறாங்கன்றதையும் பேசணும்ல. ஆமாம், கரெக்ட். இட் இஸ் ஆல்சோ அ பெயின்ஃபுல் ப்ராசஸ். இமோஷ்னலாகவுமே சரி. அதை வந்து நீங்கள் இந்த படத்தில் டீல் பண்ணதுன்றது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அந்த மித்ராவோட அக்காவும் ஓப்பன் அப் பண்ணுவாங்க, இங்கே சிவாவோட அண்ணியும் அவங்க ஓப்பன் அப் பண்ணுவாங்க. பெயினுங்கிறது உங்களுக்கு வாய் வார்த்தை ஒரு ஃபீலிங் மட்டும்தான், அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது என்னன்ட்டு. ஸோ நடக்கும் அவங்களுக்கு அது. ஸோ அது நம்ம ஈஸியாக ஐவிஎஃப்னு பார்த்துறோம். என்ன பிஸ்னஸ் மாடலாக ஆயிடுச்சு அது. ஆனால் அது கோத்ரூ பண்ணுறதுங்கிறது ஒரு பயங்கரமான ப்ராசஸ் தான். ஏன்னா ஒரு உயிரை நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு பயங்கரமான ஒரு போராட்டம் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு பெயின் தான் அது எண்டு வந்து ஹாப்பினஸ் தான். அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி ஸோ அதுதான் நான் இந்த கதையில் என்னென்னா, ஒரு உயிரை ஒரு உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சைடில், இன்னொரு சைடில் உயிர் வந்து உலகத்தை விட்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரெண்டுத்தையும் நம்ம எப்படியா சஜஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால தான் அந்த பரியல் கிரவுண்ட் ஷாட்டுக்கு அப்புறமே அந்த அடாப்ஷன் வச்சு. அதுவும் கணேஷ் ஐடியா, ஒரு மேஜரான எடிட்டரோட ஐடியா இருந்துச்சு. அது தள்ளி ஒரு சீனுக்கு அப்புறம் வச்சுருந்தேன். அவர் தான் வந்து இல்லை பரியல் கிரவுண்டுக்கு அப்புறம் நம்ம இது வைப்போம் அடாப்ஷனுங்கிறது. டெத் அண்ட் பர்த் அப்படி வைப்போம் சொல்லிட்டு அதுலாம் அவர் ஐடியா தான். இன்னொன்று இதெல்லாம் பேசுனது மட்டும் இல்லாமல் அடாப்ஷனை ஹைலைட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. தேங்க்யூ. ஏன்னா அதுவும் அது ஒரு முக்கியமான ஆப்ஷன் இல்லை, அதை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும், நம்ம ஃபேமிலியில் ஒரு நெக்ஸ்ட் தலைமுறை வேணுங்கிறது ஒரு பயங்கரமான எல்லாருக்குமே ஒரு ஆசை தான் இருக்கணும். நம்மளுக்குன்னு யாராச்சும் ஃப்யூச்சரில் இருக்கணும், ஒரு குழந்தை இருக்கணும், அதோட ஹாப்பினஸ் நம்ம என்ஜாய் பண்ண, அதோட சேட்னஸ் நம்ம கூட இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பெற்றாதான் பிள்ளையா அப்படிங்க, பிள்ளை அவ்வளோதான். அது இந்த படத்தில் சொல்லணும்னு தோணுச்சு. சப்போஸ் நீங்கள் ஐவிஎஃப் நம்மளுக்கு கிரேஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா ஓகே, குழந்தை நம்ம மூலியமாக வந்துச்சுன்னா. இல்லைன்னா எதுக்கு ஐவிஎஃப் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா இல்லை. பட் இன்னொரு அதுக்கான ஆல்டர்னேட் ஐடியா இருக்குது அடாப்ஷனுங்கிறது. ப்ளீஸ் அதுவும் போங்க தான் நான் சொல்கிறேன். அது ஒரு ஆப்ஷன் தான், அதையும் எம்ப்ரேஸ் பண்ணலாம். பிக்கஸ்ட் லேர்னிங்னா என்ன? கப்புள் ஃப்ரெண்ட்லி எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணதில்ல. படம் பண்ணணுன்றது வந்து அஃப்கோர்ஸ் ஒரு ட்ரீம். ஆனால் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஆமாம், அதுக்குள்ள நிறைய லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பீப்புள் ஹேண்ட்லிங் இருக்குது, ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். நாளைக்கு ஷூட்னா வந்துடணுமே, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? மேஜர் எங்களுக்கு கொரிலா தான் நாங்கள் தோணுச்சு. ஒரு நாள் வந்து நாளைக்கு சீன் இது எடுக்கிறோம்டா, இப்போ நாளைக்கு நம்ம வந்து பாண்டி பசார் எடுக்கணும், கரெக்டாக போயிடுச்சுன்னா ஓகே, எங்கேயும் சொதப்பிடக்கூடாது. ஏன்னா திடீர்னு என்ன வேணால் நடக்கலாம். திடீர்னு நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் படிக்கட்டில் உட்காந்துருப்பாங்க 2 பேர், அந்த ஃபேக் ரிவ்யூ. அங்கெல்லாம் வந்து ஷூட்டை நல்ல போலீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணும்போது அப்புறமா போலீஸ்காரர்கிட்ட போய் சார் ப்ரீ வெட்டிங் ஷூட் சார் அப்படின்னோம்.
பெஸ்ட். எப்பவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. டக்குனு ஏதோ ஒரு ஆஃப் பண்ணிடுவோம். ப்ரீ வெட்டிங் கப்புள் ஷூட் சார் அப்படின்னா நம்ம போலீஸ் பார்த்துட்டு ஓகே சீக்கிரம் முடிச்சுட்டு போயிருங்க அப்படின்னாரு. அந்த நேரத்தில் ஒரு கொஞ்ச நேரம் ஷூட் ஸ்டாப் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஓகே நம்ம செட்டுக்குள்ளே எடுக்கிறது ஒரு படம், ரோட்டில் கேமராவில் நின்று எடுக்கிறதுங்கிறது வச்சுட்டு எடுக்கிறதுங்கிறது ஒரு படம். எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. நானும் இந்த மாதிரி படம் எடுப்பேன்லாம் ஏன்னா எனக்கும் இதை ஃப்ரெஷ், நான் பயங்கரமாக பழக்கப்பட்டு நான் கொரில்லாலாம் எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. எல்லாமே எனக்கும் ஈச் அண்ட் எவ்ரி சீன் எவ்ரி டேஸ் லேர்னிங்காக தான் இருந்துச்சு. ஓகே இன்றைக்கி இதை எடுத்துட்டோம், ஓகே ஹாப்பி, இன்றைக்கி இந்த தடங்கள் வந்துச்சு, ஓகே நம்ம கொஞ்சம் ஒரு சில நாட்களில் ஒரு சில ஆர்டிஸ்ட் டேட்ஸ் கிடைக்காம போயிடும். ஸோ இப்போ இதை எப்படி இன்கார்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறது விஷயம். ஸோ இது பதிலாக ஆல்டர்னேட்டிவாக யோசிப்போம். எப்போவுமே ஒரு பிளான் பி இருக்கிறது பெட்டர். சூப்பர் பாயிண்ட். அப்படிங்கிறது ஒரு பயங்கரமாக அது ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. சரி நம்மளுக்கு இன்றைக்கி இந்த சீன் எடுக்கலைன்னா இந்த சீன் இன்றைக்கே எடுக்கணும், நான் வேறு இடத்துல நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது சேஃப்டியாக ஒன்று யோசிச்சுப்போம். எனக்கு வந்து உங்களுடைய படத்துலேருந்து முக்கியமான லேர்னிங் வந்து தமிழில் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், நம்ம மொழியில் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், இன்னொரு இடத்துல சான்ஸ் கிடைச்சாலும் டக்குன்னு அதை கிராப் பண்ணிடணும். ஆமாம் நம்மளுக்கு படம் பண்ணணும், எங்கே பண்ணால் என்ன அப்படி தான் தோணுச்சு. எந்த மொழியில் பண்ணால் என்ன, எந்த மொழியில் பண்ணால் என்ன அப்படிங்கிறதா. ஸோ அதனால எனக்கு அது செகண்ட் தாட்டே வரல. நான் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொன்னேன், தினேஷ் எல்லாருமே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பண்ணலான்டா அப்படின்னு. ஸோ யாருமே எந்த செகண்ட் தாட்டப்பே இல்லை, படமாக தானே, அதனால போயிட்டோம் அவ்வளோதான். ஏன் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்? அது எனக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு ஆன்சர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா டைட்டில் அப்படின்னா கப்புள் ஃப்ரெண்ட்லி டைட்டிலில் மாற்றி நீங்கள் ஃப்ரெண்ட்லி கப்புள்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு டைட்டிலுக்காக ஏ சர்டிஃபிகேட்டாங்க? ஆமாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து ஏன்னா நாங்கள் டீசர் ரிலீஸ் பண்ணிட்டோம், ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டோம், ப்ரோமோ சுட்டோம், சாங்கை விட்டோம், இதுக்கப்புறம் டைட்டிலில் சேஞ்ச் பண்ணோங்கிறது திரும்ப எங்கே போய் மாற்றி எல்லாருக்கிட்டே இது கப்புள் ஃப்ரெண்ட்லி கிடையாது, இது வேறு பேரில் நாங்கள் ஃப்ரெண்ட்லி கப்புள்னு வச்சுட்டோம் அப்படிங்கும்போது இல்லை அதுக்கு பயங்கரமான சப்போர்ட்டு. இங்கே ப்ரெஷ் ஷோ நடந்தது, அங்கேயும் ப்ரெஷ் ஷோ நடந்தது. அவங்க பார்த்துட்டு அவங்களே ஓன் பண்ணிவிட்டு படத்தை பிடிச்சிட்டு அவங்களே டைரெக்டாக நிறைய பேர் மெயிலெலாம் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் துரை சார்னு ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் இருக்கார், அவர்லாம் டைரெக்டாக சிபிஎஃப்சிக்கு மெயில் பண்ணி இந்த படத்துக்கு எதுக்கு நீங்கள் ஏ கொடுத்தீங்கன்னு எனக்கு ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் மெயில் பண்ணாங்களா? மெயில் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே எனக்கு அனுப்பிச்சிட்டு இது நீங்கள் எதுக்கு இது நீங்கள் திரும்ப இது பாருங்கள், ஒரு வாட்டி நீங்கள் திரும்ப படத்தை பார்த்து திரும்ப நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்லாம் இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது எனக்கு பயங்கரமாக செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது நமக்குள்ளார் மட்டும் இல்லை, அது எல்லாருமே அது ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் ஸ்டேஜ்லேயே வந்து நாங்கள் தேங்க்யூ மீட்னு நினச்சோம். ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க ஓப்பன் அப் பண்ணாங்க, இந்த படத்துக்கு ஏ கொடுத்த ரீசன் என்ன, ஏன் கப்புள் ஃப்ரெண்ட்லிங்கிற ஒரு வேர்டு தான், அந்த கப்புள் ஃப்ரெண்ட்லிங்கிறதுக்காண்டி ஏவா படத்தில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இல்லைங்க, கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், மீனிங் இது ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஆமாம், பட் ஸ்டில் தமிழ்லையும் தெலுங்குலையும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து சிபிஎஃப்சிக்கு மெயில் பண்ணதெல்லாம் பயங்கர மேட்டர் தான். ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு நிறைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கால் பண்ணி கவலையப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் சொல்லிட்டு, நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ரிவ்யூஸாகவும் சரி, கமெண்ட்ஸாகவும் சரி, அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக தமிழ் அண்ட் தெலுங்கு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக நான் அது அவங்க ஓன் பண்ணிக்கிட்டதுனால தான் அது ஒரு பெரிய ஹைலைட்டாக வந்துச்சு. இதுக்கப்புறம் டைட்டில் யோசிக்கணும்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைட்டிலுக்கு என்ன சர்டிஃபிகேட் கிடைக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறது. படத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுலாம் அப்புறம். ஆமாம், இது ஒரு புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு போல். சரி ஃபஸ்ட்டு டைட்டிலுக்கு கப்புள் ஃப்ரெண்ட்லி கப்பலாக மாற்றிக்கோங்க. இல்லைங்க, தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின். சூப்பர் டைம் ஆக்சுவலி. எனக்கு கடமை, இதுக்கு உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், கடமைக்கு சொல்ல எனக்கு உங்கள் இன்டர்வியூஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். படத்தை நீங்களும் ரொம்ப டீட்டெயிலாக பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.